ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் கேட்ட தாஞ்சூர் பெயிண்டிங் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். தாஞ்சூர் பெயிண்டிங் ட்ரெடிஷ்னலான ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்ட். ஆனால் அதை வீட்லேயே பண்ணுறதுக்கான சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் 100% இது தாஞ்சூர் பெயிண்டிங் கிடையாது. தாஞ்சூர் பெயிண்டிங்கினுடைய 25% தான் இது. அப்போ பேலன்ஸ் 75% என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு தாஞ்சூர் பெயிண்டிங் பண்ண ப்ளைவுட் தேவை. அந்த ப்ளைவுட் மேலே ஒரு காட்டன் துணியை போடுவாங்க. அந்த காட்டன் துணிக்கு மேலே சாக் பவுடர், டேமரண்ட், அதாவது புளி இருக்கு இல்லையா, அதோடைய கரைசல் சேர்த்து ஒரு லேயர் பிளாக் கோட்டிங் மாதிரி கொடுப்பாங்க. அதிலேருந்து பெயிண்டிங்கை அழகாக வரைஞ்சிட்டு அதுக்கு மோல்டு மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, அதை கொடுப்பாங்க. சாக் பவுடர் இல்லை ஏதாவது பொருளை வச்சு கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஜெய்ப்பூர் ஜெம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கற்கள் இருக்கும் இல்லையா, அது இல்லைனா குந்தன் ஸ்டோன்ஸ் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அதை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டன் லீஃப் இருக்கு இல்லையா, தாஞ்சூர் கோல்டன் லீஃப் 500 ரூபா கிட்ட வரும். இட்டாலியன் கோல்டன் லீஃப் நமக்கு 200 ரூபா கிட்ட கிடைக்கும். அதை வாங்கி அதுக்கு மேலே அப்படியே அச்சு மாதிரி வச்சு, வரைஞ்சதுக்கு மேலே அச்சு மாதிரி வச்சு கடைசியாக ஒரு பேஸ்ட் மாதிரி போட்டு இது எல்லாத்தையுமே சீல் பண்ணி மொத்தமாக நமக்கு கிடைக்கிறது தான் தாஞ்சூர் பெயிண்டிங். அதனால தான் தாஞ்சூர் பெயிண்டிங் ஆத்தென்டிக்காக கிடைக்கும் போது அதோடைய விலையை 50,000லேருந்து 1 கோடிக்கு மேலே போகும். அவ்வளோ ப்ரெஷியஸ். அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரெஷியஸ். அவ்வளோ விலை இருக்குது. அவ்வளோ நுணுக்கமான கலைகள் இருக்கும். ஆனால் நம்ம சிம்பிளாக பேப்பரில் யூஸ் பண்ணி கோல்டன் கலரை யூஸ் பண்ணி பண்ணுறோம். அதுதான் வித்தியாசம். கோல்டன் லீஃப் வச்சு பண்ணோன்னா மோல்டு மாதிரி இந்த இடத்துல நம்ம ஃபார்ம் பண்ணி அது மேலே அந்த கோல்டன் லீஃப் அச்சு வைக்கணும். சரிங்களா? அதை நம்ம பண்ணலை. அதை ஒரு கிராஃப்டில் இன்னும் சிம்பிளாக வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரி எப்படி அப்படின்றதையும் நம்ம பண்ணலாம். அது வரைக்கும் இந்த ஆர்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது தாஞ்சூர் பெயிண்டிங்க்கு வர அதே ஆர்ட் தான், அதே பேரட்டில் வர்றது தான். இதை நீங்கள் ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்களுடைய ட்ரெஸ் இருந்துச்சுன்னா, குட்டி ஃப்ராக்லாம் இருந்துச்சுன்னா அதில் இந்த டிசைனை அழகாக நீங்கள் சென்டரில் வரையலாம். ப்ளவுஸ்லாம் இருந்துச்சுன்னா ப்ளவுஸினுடைய பேக் சைடில் வரையலாம். அதே மாதிரியே இதை நீங்கள் உங்களோட ஹேண்ட் கர்ச்சீஃபில் கூட பண்ணி யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காட்டிங்கன்னா வித்தியாசமான இந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பேரட் வரைஞ்சிட்டு நம்ம கோல்டன் கலர் எங்கெங்கே கொடுத்துருக்கோன்றதை பார்த்துக்கோங்க. அந்த கோல்டன் கலரை ஒரு 2 to 3 லேயர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மேடாக வரும். அந்த தாஞ்சூர் பெயிண்டிங்கில் எப்படி அதிகமாக வெளியில் தெரிகிற மாதிரி மெஹந்தி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ஆலிவ் க்ரீன் இருக்கு இல்லையா, இதை இலைகளுக்கும் அந்த கிளியினுடைய உடம்பின் ஒரு பகுதியில், அதாவது ஒரு பக்கத்தில் கார்னர்ஸில் மட்டும் கொடுத்துட்றோம். இப்படி இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து இந்த மரத்துக்கு இருக்கு இல்லையா கீழே, அதுக்கு ப்ரௌன் கலர் நம்ம கொடுத்துட்றோம். இப்போ கிளிக்கு மீதி இருக்கிற இடங்கள்லாம் நம்ம பேரட் க்ரீன் கலர், அதுவும் பளிச்சுன்னு இருக்கிறத கொடுத்துட்றோம். இது கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் காயட்டும். காய்ஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிக்க போகிறோம். இதில் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு டீட்டெயிலிங்கும் கொடுக்க போகிறோம். தாஞ்சூர் பெயிண்டிங் அப்படின்றது கலை மட்டும் இல்லாமல் கலையை தாண்டின ஒரு அழகான ஒரு விஷயம். கலைனா பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிடுவோம். ஆனால் இந்த கலையில் அப்படி கிடையாது. எல்லா கலையில் இருக்கிற எல்லா விஷயங்களும் இந்த ஒரே கலையில் இருக்கும். அதுதான் இந்த கலையினுடைய ஸ்பெஷாலிட்டி. அதனால தான் வேர்ல்டு வைடு இது ஃபேமஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ், நம்ம சாதா ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிறோம். குந்தன் ஸ்டோன்ஸ்னு பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அதை பதிச்சு அதுக்கு மேலே கலர் அடித்து பண்ணுவாங்க. நம்ம அது சிம்பிளஸ்ட் ஃபார்மில் அந்த எஃபெக்ட் எப்படி ஈஸியாக வீட்டிலே கொண்டு வர்றது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஏன்னா நீங்கள் எல்லோரும் வெளியில் மெட்டீரியல் போய் வாங்க தேவையில்லை. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக பெயிண்ட் இருந்து, ஸ்கெட்ச் பென் இருந்து, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருந்தாலே போதும். ரெட் கலர் கூட பார்த்திங்கன்னா நான் ஆக்ரலிக் கலரில் அப்படியே ப்ரஷ் பின்னாடி வச்சு அடிச்சிருக்கேன், அவ்வளோதானே தவிர அது ஸ்டோனே கிடையாது. ரெட் கலரில் நீங்கள் பார்க்குறது ஸ்டோன் கிடையாது, பெயிண்ட் தான். ஆனால் ஆக்ரலிக் பெயிண்ட் அப்படின்றதுனால அந்த கிளாஸி லுக் அதுக்கு வர்றதுனால தாஞ்சூர் பெயிண்டிங்கில் இருக்கிற அந்த ரெட் குந்தன் மாதிரியே அதில் இருக்குது, அதாவது ரெட் குந்தன் மாதிரி அதில் இருக்குது. இப்போ ப்ளூ கலர் அங்கே மேலே கொடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா மெட்டாலிக் பிங்க் ஷேட். ஆக்சுவலாக அது மெட்டாலிக் ஆரஞ்ச். அது ஆனால் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் வந்திருக்கு, பார்க்க அழகாக இருந்தது. அதனால இதையும் நம்ம அடிச்சிடுறோம். கலர் காம்பினேஷன் ரொம்ப முக்கியம் தாஞ்சூர் பெயிண்டிங்க்கு. அதை நம்ம அழகாக இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதை லைட்டாக ரெட் கலரில் கோடு கோடாக அப்படி போட்டோன்னா அதுக்கான அந்த எஃபெக்ட் அப்படின்றது கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு கால் இருக்கு இல்லையா, காலுக்கும் நம்ம அதே கலர் தான் கொடுக்குறோம். இது கொஞ்சம் காயணும். எல்லாமே கொஞ்சம் அவசரப்பட்டிங்கன்னா எல்லாமே ஸ்மர்ஜ் ஆகிடும். ஏன்னா நம்ம ப்ரஷ் பின்னாடி யூஸ் பண்ணி ரெட் கலர் டாட்ஸ்லாம் வச்சுருக்கோம். அதிலலாம் படாமல் பெயிண்ட்
அடிக்கணும். இப்போ காலுக்கும் அதே கலரை கொடுத்துட்டு கொஞ்சம் இந்த அந்த குழம்புன்னு வரும் இல்லையா, அதுக்கெல்லாம் எல்லோ கலர் கொடுத்துடுறோம். கிளாஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அந்த கிளாஸுக்கெலாம் எல்லோ கலர் கொடுத்துட்டு ரெட் கலரை வச்சு மீனுக்கு செதில் வரைஞ்சால் நம்ம எப்படி வந்து ஒரு சின்னதாக அப்படி வரைவோமோ அதே மாதிரியே நம்ம இதுலேயும் ஒரு செமி கர்வ் மாதிரி அழகாக வரைஞ்சிட்டே வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இதோட ஷேட் மாறிடுச்சு இப்போ அப்படின்னு இந்த டீட்டெயிலிங்கால். இப்போது பேரட்டினுடைய அந்த பாடி இருக்குது இல்லையா, அதுலேயும் நம்ம அந்த மீன் செதில் மாதிரி அழகாக அதுக்கு கொடுக்குறோம். அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வரணும் அப்படின்றதுக்காக. அப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு பார்க்கும் போதே ரொம்ப அழகாக தெரியும். இந்த லுக் எவ்வளோ அழகாக நம்ம கொண்டு வந்துட்டோம் பார்த்திங்களா. ஸோ இந்த லீஃப்க்கும் நம்ம இதே மாதிரி டீட்டெயிலிங் கொடுத்துடுறோம். அடுத்து பேலன்ஸ் நம்ம இந்த மாதிரி மெட்டாலிக் கலர் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த கோல்டு சைடு இருக்கு இல்லையா ஃபெதர், அதுக்கு இந்த மாதிரி வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இப்படி மேலே வந்து கொடுக்குறோம். இது கொடுக்கறதுனால நமக்கு தாஞ்சூர் பெயிண்டிங்கில் ஒரு ஷேடிங் எஃபெக்ட் வருது இல்லையா, அது வந்து மோல்டு இருக்கிறதுனால வர்றது. மோல்டு இல்லாமல் அது கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த மெட்டாலிக் கலர் இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட பார்டரில் ஆலிவ் க்ரீனை லைட்டாக எடுத்து மெல்லீஸாக கொடுங்க. ஸோ ரொம்ப மெல்லீஸான ப்ரஷ் எடுத்துக்கிறது நல்லது. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் அழகாக பண்ணலாம். ஸோ இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து இந்த ஆலிவ் க்ரீனை நம்ம மெயினாக இருக்கிற இந்த ஃபெதர்லேயும் கொடுத்துட்றோம். ஸோ இதுக்கு ஆலிவ் க்ரீன் அப்படியே நீட்டாக இந்த மாதிரி நம்ம கொடுத்து முடிச்சுட்டு இதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெட் கலரில் இந்த கோடுகளை அழகாக போடுறோம். ஸோ இந்த வேலை முடிஞ்சிடுச்சுனாலே நம்மளுடைய முக்கால்வாசி வேலை முடிந்து விட்டது. ஸோ அடுத்து பேலன்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குந்தன் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஆக்ரலிக் கலர் இருக்கு இல்லையா, அந்த ஆக்ரலிக் கலர்ஸை வச்சு டாட் தான் வைக்க போகிறோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோது அதே ரெட் ஆக்ரலிக் கலர் தான் இந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். இது முடிஞ்சதுக்கப்புறமா ஹைலைட் எங்கெங்கே பண்ணணுமோ பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரஷ்ஷினுடைய பேக் சைடு எடுத்து இந்த ரெட் கலர் ஆக்ரலிக் எடுத்துகிட்டு அழகாக இந்த மாதிரி டாட் டாட்டாக வைங்க. ஸோ நான் அன்ஈவனாக கொஞ்சம் வச்சுட்டேன், அதனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் வைக்கும் பொழுது ஈவனாக வைங்க. ஸோ தட் பார்க்குறதுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக அந்த குந்தன் ஸ்டோன்ஸை நம்ம இதில் பதிச்சா மாதிரியே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக பென்சிலோடைய டிப் கூட யூஸ் பண்ணி இந்த டாட்ஸ் எல்லாம் வைக்கலாம். அதுவும் ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். அப்படி பண்ணிட்டோன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இப்போது அந்த பறவையினுடைய மேலே இருக்கிற ஃபெதருக்கும் டீட்டெயிலிங் கொடுத்துட்டு இந்த பேலன்ஸ் இருக்கிற ஆலிவ் க்ரீன் எடுத்துகிட்டு அங்கங்கே லைட்டாக ஷேடிங் கொடுத்துட்டு இந்த மேலே இருக்கிற அந்த ஃபெதருக்கு கோல்டு கலரில் டாட்ஸையும் நம்ம வச்சிடணும் டீட்டெயிலிங் கொடுத்துட்டு பண்ணிட்டோன்னா நம்மளுடைய தாஞ்சூர் பெயிண்டிங் அப்படின்றது தயாராகியாச்சு. ஸோ இந்த தாஞ்சூர் பெயிண்டிங்கை நான் சொன்ன மாதிரியே நீங்கள் உங்கள் கர்ச்சீஃபில் யூஸ் பண்ணலாம். ப்ளவுசஸ், ட்ரெஸ்ஸஸ், சுடிதார் டாப்ஸ், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் அழகாக வரைஞ்சி சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சிம்பிளான தாஞ்சூர் பெயிண்டிங் அதுவும் வீட்லேயே பண்ணுறது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செலவும் உங்களுக்கு ரொம்ப கம்மி, ஆனால் இந்த எஃபெக்ட் அப்படின்றது அழகாக கிடைக்கும். இதை சூப்பராக பண்ணிவிட்டு நீங்கள் வீட்லேயே ஃப்ரேம் போட்டு கூட மாட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும் பொழுது அந்த கோல்டன் லீஃப்லாம் நம்ம வாங்கி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள், மறக்காமல் நம்ம அதையுமே செஞ்சிடலாம். ஸோ ஆத்தென்டிக் தாஞ்சூர் பெயிண்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஆனால் அதே நம்ம சிம்பிளாக பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா அண்ட் பை பை.